இன்றைய வசனம் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி அடிமைகளாக இருந்த என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். 430 வருடங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலியரின் கைகளிலே எந்த பேராயுதமும் இல்லை. பிரியமானவர்களே, பார்வோனையும் அவன் சேனையும் எதிர்த்து எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, பலனும் இல்லை. பயங்கரமான அடிமைத்தனத்திலே பரிதாபமாக இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள். தோல்வியே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். பார்வனோ மிக பெரிய சேனையுடையவனா இருக்கிறான். அவனுக்கு ஆலோசனை சொல்ல ஏராளமான மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. ஆனா அவனை எதிர்த்து நிற்கவோ யுத்தம் செய்யவோ இந்த இஸ்ரவேல் புத்திரரால கூடாமல் இருந்தது. பிரியமானவர்களே, ஆனாலும் பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்க சித்தமுள்ளவராக இருந்தார். பிரியமானவர்களே, அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாவதற்கு எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் ஒரே வழிதான். கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த பேராயுதம் என்னன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தான். பிரியமானவர்களே, அந்த பேராயுதம் தான் 2 காரியங்களை செய்தது. ஒன்று, இஸ்ரவேல் குடும்பங்களை எல்லாம் மூடி பாதுகாத்தது. எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டதோ அங்கே சங்கார தூதனால் வீட்டுக்குள்ளே நுழையவே முடியவில்லை. பிரியமானவர்களே, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்படாத வீடுகளில் மனிதர்களிலும் மிருக ஜீவன்களிலும் முதற் பேரானவைகள் யாவும் சங்கரிக்கப்பட்டன என்று சொல்லி வாசிக்கிறோம். விதத்திலே ஆட்டுக்குட்டியான ரத்தம் நம்மை பாதுகாப்பதுடன் நமக்கு வல்லமையான ஒரு பேர் ஆயுதமாகவும் விளங்குகிறது. பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 12:14 கூட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு கூட ஒருவேளை விரோதமாக பார்வனை போல எழும்பியிருக்கிற சகல சத்துருக்கள் ஒருவேளை இருக்கலாம். நீங்க அந்த சத்துருக்களை மேற்கொள்ளணும்னா இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவருடைய வல்லமையுள்ள அந்த ரத்தத்தை நீங்கள் அக்கினியாக நீங்க கர்த்தருடைய வல்லமையை கொண்டு நீங்க தெளிங்க. பிரியமானவர்களே, உங்கள் வாயில நீங்க உச்சரிங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி. அப்பொழுது எல்லா கட்டுகளும் முறிந்து போகும். பிரியமானவர்களே, எல்லா எதிர்ப்புகளும் மறைந்து போகும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டதும் அல்லாம பொன்னுடைமைகளோடு வெள்ளியுடைமைகளோடும் கூட சந்தோஷமா புறப்பட்டு வந்தாங்க. 430 வருடங்கள் இருந்த அடிமைத்தனமானது அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தால ஒரே நாளில் அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. பிரியமானவர்களே, எல்லா எதிர்ப்புகளும் முடிவடைந்து விட்டது. ஒருவேளை உங்க குடும்பத்துல எந்த பாவ பழக்க வழக்கங்களோ ஒருவேளை நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒருவேளை தடையா இருக்கிறதோ, வேண்டாத காரியங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதோ, வேண்டாத சத்துரு உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே உங்கள் வீடுகளுக்குள்ளே நுழைவதற்கு சங்கரத்தூதன் நுழைவதற்கு நீங்க இடம் கொடுக்குறீங்களோ, ஒரு விஷயம் நீங்க யோசித்து பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு சமாதானத்தை இழந்து தவிக்கிறீங்களோ, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு எந்த சாபங்களோ பாவங்களோ உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதோ அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். பிரியமானவர்களே, ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நீங்க எடுத்து நீங்க செவிங்க, போராடி செவிங்க. சங்கார தூதன்கள் கூடாரத்துக்குள்ளே நுழையாத படிக்கு வேலையை அடைத்து கர்த்தருடைய வல்லமையை கொண்டு நீங்க ஜெபிக்க மறக்காதீங்க. பிரியமானவர்களே, அந்த ஆட்டுக்குட்டியானுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், உங்கள் குடும்பத்துக்கு பாதுகாப்பை கொடுக்கும், உங்கள் குடும்பத்துக்கு வேலியாக இருக்கும். பிரியமானவர்களே, ஒரு சிறு துளி வேலியிலே ஒரு இடைவெளி இருந்தா கூட சத்ரு உள்ளே நுழைந்து விடுவான். ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள, ஒருவேளை உங்க பிள்ளைகள் நிமித்தம் யார் மூலமா உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலமா ஒருவேளை பிசாசு உள்ளே நுழைவதற்கு காரணமா இருக்கிறதோ, நீங்க அதை சிந்தித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அந்த காரியத்துல நீங்க ஜெயம் எடுக்கணும்னா ஒரு நாள் துதித்து பாடி ஜபிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை உங்க குடாரத்து மேல தெளிங்க, உங்க ஒவ்வொருவரும் மேல தெளிங்க. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை வேலையடைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பாதுகாத்தாரோ அதே போல இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவரையும் அவரை நம்புகின்ற, அவரை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாப்பார். பிரியமானவர்களே, நீங்களும் இயேசுவின் இரத்த கொட்டைகளை உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க மறக்காதீங்க. நீங்க அப்படி இங்க ஜெபிங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். எல்லா அந்தகார வல்லமைகளுக்கும், சத்துருடைய திட்டங்களுக்கும், பொல்லாத ஆவிகளுக்கும், பிசாசின் தந்திரங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை வேலியடைத்து, யோபுவின் குடும்பத்தை வேலியடைத்து பாதுகாத்தது போல உங்கள் குடும்பத்தையும் வேலியடைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.